அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு பேசுகிற கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்த விருப்பமான கட்டுரை ஆகிப்போச்சு. சாப்பாடு, சோறு அதானே முக்கியம். இப்போ சாப்பாடு இல்லாமல் என்ன செய்ய முடியும்? என்ன ஆனாலும் நமக்கு நல்ல சாப்பாடு வேணும். அப்போ இந்த உணவு இருக்குல்ல, இந்த உணவு சாதாரணமாக கடந்து போகிற இந்த உணவு அதில் எவ்வளவு வரலாற்று தகவல்கள் இருக்குது அப்படின்னு இந்த கட்டுரையை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. உணவும் குறியீடுகளும் ஐயா தோ பரமசிவன் எழுதியது. தண்ணீரும் உணவும் மனித உடலை வளர்ப்பன. அது இருந்தால் தான் நம்ம வளர்ந்து வாழ முடியும். நம்ம உடம்புக்கு இது ரொம்ப தேவை. உணவு அப்படின்றப்ப அது இயற்கையும் செயற்கையும் ஆகிய பொருட்களால் ஆனது. அப்புறம் நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு, சமைத்தல்லையே நிறைய வகை இருக்குது. அவித்தல், வறுத்தல், சுட்டு சாப்பிட்றது அப்படின்னு நிறைய இருக்குது. அப்போ இந்த உணவு இத்தனை விதமாக நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்றோம். மனித இனங்களில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உணவு நெறிகள் உண்டு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எளிதில் கிடைப்பது, பச்சையாக உண்பது, சமைத்து உண்பது, விதிக்கப்பட்டவற்றை உண்பது, விதிக்கப்பட்ட நேரத்தில் உண்பது, விதிக்கப்பட்ட முறையில் உண்பது, விதிக்கப்பட்ட சடங்கியல் அசைவுகளோடு உண்பது என மக்கள் திரள்களின் உணவு பழக்கங்களை பல்வேறு வகையில் அணுகலாம். இப்படி இருக்குது உணவில் இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்க்குறதுல இதற்கு எதிர்நிலையாக விளக்கப்பட்ட உணவு இருக்குது, விளக்கப்பட்ட முறை இருக்குது, அந்த காலம் இருக்குது, அளவு இருக்குது, பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் நிறைய விளக்கப்பட்டவையாக இருக்குது நம்ம மனிதர். அதுவும் மதம் சார்ந்து இருக்குது. இப்போது ஒரு மதம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு விளக்கியிருக்கு, இன்னொரு மதம் சாப்பிடலான்னு சொல்லுது. இப்படி நிறையப்பட்ட விதிமுறைகள், விதி விலக்குகள்லாம் நம்ம உணவில் இருக்குது. இப்போ இந்த உணவில் என்னென்ன நம்ம குறியீடுகள் இருக்குது அப்படின்றத இந்த கட்டுரை வாசிக்கும்போது உங்களுக்கும் இந்த தகவல்கள் புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கலாம். ஒரு கருவுற்ற பெண்ணை அவங்க தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு அழைத்து செல்லும்போது சுற்றி உள்ளவர்களுக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பழம் கொடுப்பது தமிழ் மக்களின் வழக்கமாகும். இதை நெல்லை மாவட்டத்தில் இந்த சடங்குக்கு பேர் பழம் போடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பழம் என்பது பிறக்க போகும் குழந்தையோட முழுமையான வளர்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடாகும். சரி, இது நல்லா இருக்குது, அருமையான ஒரு குறியீடு. கீரை வகைகள் மனித உணவில் ஒரு பகுதி. ரொம்ப சத்து கீரையில் தான் இருக்குது, கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் இங்கே அமீரகத்தில் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் கீரைகள் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அதற்குன்னு எந்த விலையும் நம்ம போய் தேடி பார்க்க தேவையில்லை. ஏதோ ஒரு கட்டு எடுத்தால் ஒரு திரஹாமுக்குள்ள கீரைகள் கிடைக்கும், பொதுவான விலை. ஆக எல்லா காலத்திலும் அவை விலை காய்கறிகளோட மலிவானதாகத்தான் கிடைக்குது. கீரை வளர்ப்பு என்பது கூட ஒரு காலத்தில் வேளாண்மையின் ஒரு பகுதியாக கருதப்படவே இல்லை. அது ஒரு காட்டு செடி, அது பாட்டுக்கு விளைஞ்சு கிடக்கும். கை கட்டுறதை பறித்து நமக்கு தேவைன்னா சமைச்சு சாப்பிட்றது தான். அப்போது இந்த உணவை இப்படி கிடைக்கிறதுனா அது யாருக்கு கிடைக்கும்? ஏழை மக்களுக்கு. உணவின்றி வாடிய மக்களின் கடைசி உணவாக கீரை அமைகின்றது. அதாவது கீரை ஏழ்மையின் சின்னமாக அமைகின்றது. இப்போ வறுமைப்பட்ட மக்களே கீரையினை உணவாக கொண்டனர். இப்போ இதில் என்ன இருக்குது? அடுத்த கட்டம், வறுமைப்பட்ட மக்கள்னால் வசதியான மக்கள், அவங்க கீரையை அந்த அளவுக்கு எடுத்துக்கல. அதுக்கு இன்னொரு குறியீடாக இந்த குறியீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீரை எந்த தெய்வத்திற்கும் படைக்கப்படுவதில்லை. தெய்வங்களுக்கு கீரையை சமைச்சு நெய்வேத்தியமோ ஏதோ பண்ணுறதில்லை. ஏன்னா தெய்வம்னாலே என்ன, அவங்க வசதியானவங்க, வருமானம் உள்ளதான தெய்வம் தான் எல்லாருக்கும் கொடுக்கறது. ஆகவே கீரை தெய்வங்களுக்கு படைக்கப்படுவதில்லை. அடுத்த குறியீட்டை சொல்கிறேன். தரைக்கு கீழாக விளையும் கிழங்கு வகைகள், இந்த வள்ளிக்கிழங்கு, உருளை, உள்ளி, பூண்டு, இதெல்லாம் ஆசார பார்ப்பனர்கள் சாப்பிடுவதில்லை. பெருந்தெய்வ கோயில்களையும் அவை அனுமதிக்கப்படுவதில்லை. இதெல்லாம் பெருந்தெய்வ கோயில்கள்லாம் அனுமதிக்கப்படுறதே இல்லை. ஏன்னா அவை பிறப்பினால் கீழ்ப்பட்டவை என்ற பார்ப்பன கருத்தியலே அதன் குறியீடாகும். சரி, பயறு வகைகள். பனிக்காலத்தில் புன்சை மண்ணில் விளைபவை தான் பயறு வகைகள். அவற்றை நுகரும் மக்களாலும் அவை இறப்பின் அல்லது இழப்பின் குறியீடாக கருதப்படுகின்றன. பயரவித்தல் அப்படின்ற சொல்லாடலே தென் மாவட்டங்களில் இழப்பினை குறிக்கும், பயரை வச்சுக்கிறது அப்படின்றது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பறவை அல்லது விலங்கை தன்னுடைய குழுவின் சின்னமாக, கூட்டத்தின் சின்னமாக வைத்திருந்த மக்கள் அந்த விலங்கை சமைத்து சாப்பிடுவதில்லை. அது குல முதல்வரை கொன்று உண்ணுவதாகும் என்ற நம்பிக்கை. இந்த அடிப்படை பெரும்பாலும் தெய்வத்திற்கு பலியிடும் பறவைகள் அல்லது விலங்குகள்
ஆணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியதி ஆகி போகுது. பெண் உயிரியை வந்து தெய்வத்திற்கு பெரும்பாலும் படைக்கிறதுல இது விளக்கப்பட்டது. உண்டு முடித்த பிறகு தாம்பூலம் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன குறியீடுனா மகிழ்ச்சியின் ஒரு குறியீடா தாம்பூலம் வெத்தலை பாக்கு போடுறது கருதப்படுகிறது. அதனால தான் இறந்தவர்கள் வாயில கூட தமிழர்கள் வெத்தலையும் பாக்கையும் வச்சு கட்டி புதைச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க மறு உலக பயணத்திற்கு வெத்தலை பாக்கு போட்டு மகிழ்ச்சியா கிளம்புறாங்க அப்படின்றது தமிழர்களுடைய நம்பிக்கை. பழைய இனக்குழுக்களின் நம்பிக்கைகள் செறிந்து முற்றுகிற போது அவை குறியீடுகளாக வளர்ந்து நிலை பெற்றுவிடும். ஒரு ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப காலம் தொடர்ந்து வந்து அது ஒரு செறிந்து ஒரு முற்று பெற்றதும் அது வந்து ஒரு குறியீடா மாறிடுது. இந்த குறியீடுகள் பிற்காலத்தில் இந்த குறியீடுகளை வந்து இந்த அதிகாரம் வந்துடுது இல்லையா, அது வந்து குறுக்கு வெட்டா பாய்ந்து ஊதி பெருக்க வைக்கும் இந்த குறியீடுகளை. எடுத்துக்காட்டாக அவங்க ஒரு ஒரு வித மாதிரி கொண்டு வந்துருவாங்க. எடுத்துக்காட்டாக வைதிக சார்புக்கு ஆட்பட்ட மக்கள் புலால் உணவை உண்ட களத்தில் இலையில் மோர்ச்சோறு உண்ண மாட்டார்களாம். இதெல்லாம் புதிய தகவல் தான் எனக்கு. நான்லாம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்ருவேன். கறி மீன் சாப்பிட்டா அடுத்து மோரும் ஊற்றி சாப்பிட்றது. உள்ள உண்ண மாட்டாங்களாம் அதில் மோர்ச்சோறு. ஆனால் குறியீடுகள் அனைத்தும் இனக்குழு சமூகங்களில் அதிகார சார்பின்றி பிறந்தவை என்பதே மனித குல வரலாறு காட்டும் உண்மையாகும் அப்படின்னு கட்டுரையை முடிக்கிறார் ஐயா. இந்த உணவுல நம்ம எவ்வளோ குறியீடுகள் இருக்குன்னு பாருங்க. உணவுல உப்பு போடுற கூட இப்போ சமைக்கும்போது சோத்துல உப்பு போட்டு சமைக்கிறதும் சமைத்த பிறகு உப்பு போடுறதுக்கும் கூட குறியீடு இருக்கு. சோத்துல சமைக்கும் போதே உப்பை போட்டு சமைச்சா அது வந்து படிநிலை கீழே, உப்பு போடாமல் சமைச்சா அவங்க மேல்நிலை மக்களா, இதுவும் ஒரு குறியீடு. ஆக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வரலாறை, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை, நம்பிக்கைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அவ்வளோ தகவல்கள் பொதிந்து கிடக்கின்றன. இன்று உங்களோடு இந்த கட்டுரையை வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.